வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மம்மூட்டி கம்பெனி தயாரிப்பில் மம்மூட்டி, கோகுல், சுரேஷ், சித்திக், சுஷ்மிதா மற்றும் போல நடிப்புலையும் கௌதம் மேனன்கிற புது இயக்குனர் இயக்கத்தில் வந்திருக்கிற டொமினிக் அண்ட் த லேடி பஸ் மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எர்ணாகுளத்தில் முந்தி போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால வேலையிலிருந்து நீக்கப்பட்ட கான்ஸ்டபிளான டொமினிக்கிற மம்மூட்டி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் டீல் பண்ணுறது எல்லாமே லோக்கல் உப்மா கேஸுகள் தான். அதாவது ஓடி போன பூனை கண்டுபிடிக்கிறது, நம்ம பையனுக்கு பார்த்துக்கிற பொண்ணு நல்ல பொண்ணா இல்லை கிரீஷ்மா மாதிரி ஜூஸ் கொடுக்குற பொண்ணான்னு துப்பறியிடுது, கணவனுக்கு கள்ள தொடர்பு இருக்காது துப்பறியிடுது, இந்த மாதிரி சில்லறை கேஸுக்கெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காரு. இதில் அவர் கட்டடத்துக்கு 4 மாதம் வாடகை பாக்கி வேறு. இந்த நேரம் அவர்கிட்ட அசிஸ்டண்ட் வேலைக்கு வர்றாரு விக்னேஷ்ங்கிற கோகுல் சுரேஷ். ஒரு நாள் வீட்டுக்காரமா, அதாவது அந்த பில்டிங்கோட சொந்தக்காரமா ஒரு பர்ஸை கொடுத்து இதை பேங்க்ல இருந்து கண்டெடுத்தேன், இது யாருடைய பர்சன் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா 4 மாதம் வாடகை கொடுக்க வேணாம்னு ஒரு டீல் பேசுறாங்க. அதை ஒத்துக்கிட்டு அந்த பர்ஸ் பூஜாங்கிற ஒரு பொண்ணுடைய பர்ஸ் தான் கண்டுபிடிச்சி அவங்க அட்ரஸை தேடி போறாரு. ஆனால் பூஜா வீட்டுக்காரங்க பூஜா மிஸ்ஸிங்கு, அதுக்கு காரணம் அந்த பொண்ணுடைய காதலன் கார்த்திக்னு சொல்றாங்க, அவர் மிஸ்ஸிங். இந்த 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா என்னுடைய நிறைய பாக்கி செட்டில்மெண்ட் கொடுக்க வேணாம்னு வீட்டுக்காரமா மறுபடியும் டீல் பேசுறதுனால அதை துப்பறிய கிளம்புறாரு டொமினிக். அவருக்கு மூணாறுல இருக்கிற கார்த்திகனுடைய சகோதரி நந்திதாங்கிற சுஷ்மிதா தேவையான விவரங்களை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. கடைசியில கார்த்திக் பூஜாவையும் டொமினிக் கண்டுபிடிச்சாரா? நந்திதா என்ன ஆனாங்க? டொமினிக்கினுடைய டிடெக்டிவ் ஏஜென்சி நல்லா வளர்ந்ததான்னு கௌதம் நமக்கு பொம்மலாட்டம் காமிக்கிற படம் தான் டொமினிக் அண்ட் த லேடி பர்ஸ். டொமினிகா மம்முக்கா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற ஸ்டஃபிலான துப்பறியும் கதாபாத்திரம். பழைய 1982 வந்து யவனிகா படத்துல இருந்து சிபிஐ பிரான்சிஸ், த ட்ரூத், த கிங்னு ஒரு கொலை வழக்கு விசாரிக்கிற கதாபாத்திரங்களை நிறைய பண்ணி சிபிஐ ஆபீசர்னால மம்மூட்டி தானே கேரள மக்கள் மட்டும் இல்லாம தமிழ் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டாரு மம்மூட்டி. இந்த மம்மூட்டியினுடைய துப்பறியும் அதிகாரி கதாபாத்திரத்தினுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு தமிழ் படத்திலே அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு. அதாவது 1990 இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் அவருடைய முதல் படம் புரியாத புதிர் வந்தது. அதில் நடிகர் குமரி முத்து நான் மம்மூட்டி மாதிரி பெரிய சிபிஐ ஆபீசர் ஆக போறேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு மம்மூட்டி. அவர் எத்தனையோ படங்கள்ல அண்ணனா, ஊர் தலைவனா, தாதாவா, போலீஸா, திருடனா, கொலைகாரனா நடிச்சிருக்காலும் இன்னைக்கு மலையாள சினிமாவில் சிபிஐ ஆபீசர் துப்பறியும் அதிகாரினால அது மம்மூட்டியை தவிர வேற யாரையுமே நினைச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மம்மூட்டியினுடைய சிபிஐ சேதுராமலியர் கதாபாத்திரம் நம்மளை ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம இந்திய சினிமாவிலே முதல் முறையா ஒரு சினிமாவுடைய 5வது பாகம் வெளியே இருக்குன்னா அது அந்த பிரான்சிஸுடைய இயக்குனர் மது மட்டும் இல்லாம கதாசிரியர் சுவாமிநாதன் மட்டும் இல்லாம மம்மூட்டியுடைய அந்த பிரசன்ஸ் தான் மிக முக்கியமான காரணம். மம்மூட்டி சிபிஐ அதிகாரி மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு உதாரணம் தான் விதயன், மதுவிகள், தனியா ஒருத்தன, வாத்சல்யம் மாதிரி படங்களை சொல்லலாம். இவருக்கெல்லாம் பத்ம விபூஷன் விருது கொடுக்காம இவரை விட திறமை குறைவான சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணன், அஜித்துக்கெல்லாம் பத்ம விபூஷன் அறிவிச்சிருக்காங்க நம்ம மத்திய அரசு. மம்மூட்டி ஒரு இந்து இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த விருது புறக்கணிக்கப்பட்டிருக்கு. சரி, மேட்டருக்கு வாங்க. இன்வெஸ்டிகேட்டர் கேரக்டர்ல மம்மூட்டி சூப்பரா பண்ணிட்டு போறேன்னு சொல்ல தேவையே கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆரம்பத்தில் கோகுல் சுரேஷ் அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் போஸ்ட்டுக்கு இன்றைக்கு உட்காந்து 5 நிமிஷத்துல அவருக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவார் மம்மூட்டி. சரி, நமக்கு ஒரு சரியான அடிமை சிக்கிட்டாரு மம்மூட்டி, உடனே அப்பாயின்மெண்ட் நம்ம நினைப்போம். ஆனா காபி ஷாப்ல கோகுல் சுரேஷ் அப்பாயின்மெண்ட் இருக்கு நிறைய ரீசன் சொல்லுவார் மம்மூட்டி. அதாவது கோகுல் சுரேஷ் இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த 5 நிமிஷத்துலேயே அவருடைய கிறிஸ்டி ப்ரொஃபைல்ல இருந்து அவருடைய ஜாதகம் வரைக்கும், ஏன் அவர் நேற்று பார்த்த படம் வரைக்கும் அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக சொல்லுவார் மம்மூட்டி. அந்த சீன்ல நிற்கிறார் மம்மூட்டி. அதுக்கப்புறம் சித்திக் மனைவியுடைய கம்ப்ளைண்ட்டை பற்றி விசாரிக்கிற சீன்ல நல்லா காமெடி பண்ணியிருப்பாரு. பின்னாடி பர்ஸு கிடைச்ச உடனே ஆரம்பத்தில் அசால்ட்டா மறுத்துட்டு பின்னால் இந்த பூஜா கார்த்திக் கேஸில் தீவிரமா இறங்கி விசாரிக்கிற சீன்லாம் மம்மூட்டி கலக்கி எடுத்திருப்பாரு. ஒரு ஆள் தெரியாத எந்த ஒரு போட்டோ ஐடி கார்டும் இல்லாத ஒரு பர்ஸ்ல கிடைச்ச சின்ன சின்ன பேப்பர்களை வச்சு அந்த பர்ஸ் யாருடையன்னு கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு அப்படியே நூல் பிடிச்சுக்கிட்டே போய் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி அதையும் சேஸ் பண்ணிக்கிட்டே போய் கடைசியில் குற்றவாளியை பிடிக்கிற விஷயம்லாம் சூப்பரா பண்ணியிருந்தார் மம்மூட்டி. அடுத்து அவருக்கு அசிஸ்டன்ட் அவரை விக்னேஷ், அவரை கோகுல் சுரேஷ். இவர் நடிகர் சுரேஷ் கோபியுடைய மகன். மம்மூட்டி கோகுல் சுரேஷ் தான் அந்த படத்துல ஸ்கிரீன் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. கோகுல் சுரேஷ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பாஸ் சொல்ற சின்ன சின்ன குழுக்களை வச்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற சீன்ல பிரமாதமா பண்ணியிருந்தாரு கோகுல் சுரேஷ். இந்த 2 பேருடைய ஜாலியான காம்பா பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட நம்ம சுஜாதாவுடைய கணேஷ் வசந்த் கதாபாத்திரங்களை தான் ஞாபகப்படுத்துச்சு. அதே மாதிரி நந்திதா, அவரை சுஷ்மிதா மட்டும் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த பரதநாட்டிய கட்சிகள் அப்புறம் கிளைமாக்ஸ் கட்சியில அமர்க்கலப்படுத்தியிருந்தாங்க சுஷ்மிதா. அடுத்து இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் ஒரு ஜாலியான கேரக்டர்ல சித்திக் மம்மூட்டி சம்பந்தப்பட்ட காட்சிகள் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
பாச்சுவும் அற்புத விளக்கும் ஃபகத் ஃபாசில் படத்தில் வந்து அந்த பாட்டியும் விஜய் வெங்கடேஷ் இதில் வீட்டு ஓனரமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷைன் டாப் சாக்கு வினீத் மாதிரி நடிகர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை 1-2 சீன் வந்திருந்தாலும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்ல திருப்தியாகவே இருந்தது. படத்தோட இயக்குனர் மலையாள சினிமாவுக்கு புதுமுகம் கௌதம் வாசுதேவன். ஆல்ரெடி நிறைய தமிழ் படங்கள் பண்ணிட்டாரு. படங்களோட கான்செப்ட் ஒன்று லவ் ஸ்டோரியா இருக்கும், இல்லைன்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமா இருக்கும். இதை தான் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் தமிழ் படங்களை அதிகமாக இங்கிலீஷில் எடுக்கக்கூடியவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால கதாபாத்திரங்கள் அதிகமாக இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2-3 லிப்லாக் சீன்கள்லாம் இருக்கும். இப்போ முதல் முறையாக நம்ம அண்ணன் மலையாளத்தில் இன்வெஸ்டிகேஷன் படங்களுக்கே வாத்தியாரான மம்முட்டி வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இது இவருக்கு வந்து 2வது படம். மோகன்லாலை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் ட்ரை பண்ணாரு. அந்த படம் வந்து கைகூடாமல் போச்சு. பின்னால் அதே கதையை வந்து தமிழில் எடுத்தாரு. அந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. அது என்ன படம்னா நம்ம கமலஹாசன் நடிச்ச வேட்டையாடு விளையாடு தான். ஆனால் அந்த டொமினிக் படம் பார்க்க போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. என்னன்னா இந்த மலையாள படத்திலையும் கௌதமனுடைய வழக்கமான தமிழ் படங்கள் மாதிரி இங்கிலீஷ்ல எடுப்பாரோ, மம்முட்டி முக்காவாசி இங்கிலீஷ்ல பேசுவாரோன்னு பார்த்தேன். நல்லவேளை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. 2-3 லிப்லாக் சீன்லாம் இருக்கும்னு ஆசையோடு எதிர்பார்த்தேன். அந்த ஆசையும் நிராசையா போச்சு. ஆனா இதுல பாராட்டப்பட வேண்டிய அம்சம் என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் பண்ணக்கூடிய ஹீரோக்கு உள்ள அந்த கற்க மாதிரியான இன்ட்ரோ சாங், ஹீரோ பில்டப், பஞ்ச் டைலாக், ஹாலிவுட் ஸ்டைல் ஃபைட் சீன், இந்த எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு மலையாள சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மசாலா எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு ஹீரோ ஒரு உப்புமா டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. கட்டடத்துக்கு வாடகை கொடுக்க கஷ்டப்படுறாரு. இன்றைக்கு வந்த கோகுல் சுரேஷை டிஃபன் வாங்கி தர சொல்ற ஒரு சாதாரண நாயகனை காமிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு காமிச்சிருப்பாரு கௌதம். அதாவது சித்திக்கு ஒரு பொண்ணோட ஹோட்டல்ல பிடிப்பாரு. அப்புறம் சித்திட்டு அவருடைய கள்ள ஒரு ரகசியத்தை அவரை வேவு பார்க்க அனுப்பின சித்திகளுடைய மனைவிட்ட சொல்லாம இருக்கணும்னா, அந்த அம்மா பேசின பணத்தை விட டபுளா சித்திட்ட கேட்டு வாங்குவாரு. சார் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்த அவரோட மனைவிட்டு என்ன சொல்ல போறீங்கன்னு கோகுல் கேட்டவங்க, யோ அவர் மனைவி அப்படி ஒரு அசைன்மெண்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை, இவ்வளவு அந்த மனைவி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, சும்மா அடிச்சு விட்டு அவட்ட பணம் வாங்கிட்டேன்னு சொல்லுவார் பார்க்கணும். அந்த சீன் செமையா இருந்தது. இந்த மாதிரி ஆரம்ப கட்சிகளை நல்லா என்ஜாயபிளா பண்ணி வச்சிருந்தாரு கௌதம் மேனன். நெக்ஸ்ட் உதாரணம் ஃபைட் சீன்கள். வில்லனுடைய கூல்ஸ் மம்முட்டியோட ரூமுக்கு வந்து மம்முட்டியை போட்டு தாக்கும்போது மம்முட்டி ஆரம்பத்துல ரவுடிகளை அசால்ட்டா டீல் பண்ற மாதிரி காமிச்சாலும் ஃபைட்டு முடியும் போது அந்த கூண்கள் வந்து மம்முட்டி தூக்கி துவச்சு எடுக்கிற மாதிரி யதார்த்தமா காமிச்சு போயிடுவாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ் ஃபைட் சீன்ல நந்திதா அவர் சுஷ்மிதா மம்முட்டியை சும்மா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. படத்துல இருக்கிற 4 ஃபீட்ல 2 ஃபீட்ல ஹீரோ போட்டு நொங்கு எடுத்து மிதிச்சிருவாங்க. தமிழ் சினிமாவில் இப்படி உச்ச ஹீரோக்கள் ஃபைட் சீன்ல லேடிட்டு அடி வாங்குற மாதிரி சீன் வச்சா நம்ம ரசிகர்கள் தேட்டரை அடிச்சு தொழிக்கிடுவாங்க, இல்லைன்னா தேட்டரை கொளுத்திடுவாங்க. இப்படி ஒரு தைரியமான சீன் வச்சுக்கு கௌதம் மேனனை பாராட்டணும். இந்த மாதிரி சீன்ல நடிச்சதுக்கு மெகா ஸ்டார் மம்முட்டியும் பாராட்டியே ஆகணும். கௌதம் மேனனுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் படங்கள் பண்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதை மலையாளத்துல முதல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கதாபாத்திர தேர்வுகள் ரொம்ப சூப்பரா இருந்தது. தமிழ் இயக்குனர் தானே அப்படின்னு எந்த தமிழ் நடிகரை உள்ள கொண்டு வரவே இல்லை, அதுவும் நல்லாவே இருந்தது. படத்துல இடையில வர அந்த டைமிங் காமெடி டயலாக்கள் சூப்பரா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மம்முட்டி கோகுல் சுரேஷ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அப்படியே எனக்கு கணேஷ் வசந்த் கதாபாத்திரங்களை தான் ஞாபகப்படுத்துச்சு. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ் கணேஷ் சீரியஸா இருப்பாரு, அசிஸ்டன்ட் வசந்த் ஜாலியா இருப்பாரு. இதுல நேர் ஆப்போசிட்டா பாஸ் டொமினிக் ரொம்ப ஜாலியா இருப்பாரு, அசிஸ்டன்ட் விக்னேஷ் கொஞ்சம் சீரியஸா இருப்பாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த மம்முட்டியோட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் ரொம்ப சீரியஸா இருக்கும், மம்முட்டியும் சீரியஸா தான் இருப்பாரு. ஆனா இதுல அந்த மாதிரி இல்லாம மம்முட்டி கொஞ்சம் ஜாலியா பண்ண வச்சிருந்தாரு கௌதம். இந்த மாதிரி மம்முட்டி கேரக்டரை டிசைன் பண்ண விதம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய அம்சம். இதுல ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, நம்ம ஒரு நடிகரை தொடர்ந்து ஒரு கம்பீரமான கதாபாத்திரத்தை பார்த்து வந்திருப்போம். ஆனால் பின்னால் ஏதாவது ஒரு படத்தில் அதே நடிகர் அதே கம்பீரமான கதாபாத்திரத்தை ஜாலியாக பண்ணும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் ஷாக்கிங்காக கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆக அதிகம் வாய்ப்பு இருக்கு. இது தமிழில் ஏற்கனவே நடந்திருக்கு. நம்ம சிவாஜி கணேசன் கம்பீரமான போலீஸ் கதாபாத்திரங்கள்ல தங்க பதக்கம் திருப்பம் மாதிரி படங்களை பார்த்திருப்போம். ஆனா அதே போலீஸ் கதாபாத்திரத்தை சிவாஜி ரஜினி நடிச்ச விடுதலை படத்துல காமெடியா பண்ணிட்டு போறாரு. அந்த இடத்துல ஆடியன்ஸ் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரிதான் சேதுபதினு ஒரு படத்துல விஜய் சேதுபதி கம்பீரமான போலீஸா வருவாரு. ஆனா அதே போலீஸ் கதாபாத்திரத்தை டிஎஸ்பி படத்துல காமெடியா பண்ணிருப்பாரு. அதுவும் மக்கள் மனசுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் உருவாக்கி அந்த படம் ஓடாம போச்சு. நல்லவேளை நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து நம்ம எந்த தமிழ் இயக்குனரும் காமெடி போலீஸா காமிக்கவே இல்லை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி இல்லாம காமெடி டிடெக்டிவ் ஆரம்பத்தை நம்ம மம்முட்டி காமிச்சாலும் பின்னாடி படத்தை சீரியஸா கொண்டு வருவாரு கௌதம் மேனன். மற்ற நடிகர்கள் தேர்வு சூப்பரா இருந்தது. சித்திக்கு, லீனா, ஷைன் டாப் சாக்கு, வினீத் இப்படி அருமையான நடிகர்களா பார்த்து நடிக்க வச்சிருக்காரு. மூவியும் ஸ்டைலிஷா இருந்தது. எனிவே கௌதம் மேனனுடைய முதல் மலையாள படம் முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
என்ன ஒரு பெரிய வருத்தம்னா கௌதமனோட இடக்கை வழக்கை நம்பிக்கை தும்பிக்கையான ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப கௌதமன் படங்களை நம்ம மிஸ் பண்றோம். அடுத்த படத்தினுடைய கேமரா விஷ்ணுதேவ், அருமையான போட்டோகிராஃபி, மூணாறு படம் பிடிச்ச விதம், இரவுநேர எர்ணாகுளம் காட்சிகள், போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகள், எல்லா சீன்களுமே படத்துக்கு நல்ல ஒரு உயிர் கொடுத்தது. அதே மாதிரி மம்மூட்டியோட எடுத்த வாடகை ரூமுக்கான செட்டிங்கும் சூப்பராக இருந்தது. படத்துக்கு இசை தர்புகா சிவா, அருமையான மியூசிக் ஸ்கோரிங். படத்தில் ஒரே ஒரு பார்ட்டி சாங், மற்றபடி முக்கியமான சண்டை காட்சிகள், இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் எல்லாத்தாலும் ரெண்டு பிஜிஎம் ஸ்கோரிங் நல்லாவே கை கொடுத்துருக்கு. குறிப்பாக சண்டை காட்சிகள் ரொம்ப ஓவர் பில்டப்லாம் கொடுக்காம யதார்த்தமான சண்டை காட்சியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி யதார்த்தமான பிஜிஎம் ஸ்கோரிங்கும் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீனுக்கு படத்துக்கு எடிட்டிங் ஆண்டனி ஒரு படத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரீம் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த கதைக்கு இவ்வளவு நேரம் தேவையான ரொம்ப யோசிக்க வச்சிருக்காரு. மொத்தத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துக்காக நல்லா திருப்திகரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய மைனஸ் பாயிண்ட்கள். முதல் மைனஸ் பாயிண்ட், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களுக்கே ராஜாவோட மம்மூட்டி இந்த படத்துக்கு தேர்வு பண்ணாதான். ஆனால் இது ஒரு பெரிய இது குற்றம்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தை தயாரித்ததே மம்மூட்டி தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தோட மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெகா ஸ்டார் மம்மூட்டி நடிச்சு இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும், மம்மூட்டிங்கிற ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும், அவருடைய திறமையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய இந்த கேரக்டர் அவருடைய யானை பசிக்கு சோழப்புரிய மாதிரி தான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மம்மூட்டியோடைய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களுடைய கண்டென்ட் அவ்வளோ டைட்டாக ஸ்ட்ராங்காக பிரில்லியண்டாக இருக்கும். படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, மம்மூட்டி கொலகாரனை எந்த தடயத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போறாரு, கடைசியில் கொலகாரன் யாரு நமக்கு தெரிஞ்சவனா தெரியாதவனா, இப்படி கிளைமாக்ஸ் வரைக்கும் மம்மூட்டியோட ஏகப்பட்ட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள்ல நம்மளை சீட்டு நுணுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இந்த படத்துல அப்படி எதுவுமே நடக்கல. ஏன்னா 1.5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய படத்தை 2.5 மணி நேரத்துக்கு இழுன்னு இழுத்திருக்காரு கௌதம். அதனால முதல் பாதி லாகிங்கா இருக்குன்னா, 2வது பாதி ரொம்ப லாகிங்கா இருக்கு. சிபிஐ டைரி குறிப்பு பிரான்சைஸ் பார்த்தீங்கன்னா அதோட முதல் இன்ஸ்டால்மெண்ட்லயே மம்மூட்டி இடைவேளை நேரத்தில் தான் வருவார். ஆனாலும் படம் கடைசி வரைக்கும் புகழடிக்காம போகும். ஆனால் அந்த படத்தில் மம்மூட்டி ஆரம்பத்துலேருந்தே வர்றாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, விசாரிக்கிறாரு, கிளைமாக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நமக்கு தான் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. இவர் பண்ணுற அந்த இன்வெஸ்டிகேஷன் சீனில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிரில்லியண்டான ஐடியா, இன்வெஸ்டிகேஷன் மூவிக்கான புத்திசாலித்தனம் எதுவுமே கொஞ்சம் கூட இல்லை. இதில் கொலகாரம் யாருங்கிற ரகசியத்தை கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த இடத்துல படம் சப்புன்னு ஆயிடுது. இதுக்கு முன்னாடி கோலம்னு ஒரு மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் போன வருஷம் வந்தது. அந்த படத்துலையும் இதே மாதிரி தான் கிளைமாக்ஸுக்கு முன்னாடி அக்யூஸ்டு யாருன்னு சொல்லிடுவாங்க. அதோட படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வர கிளைமாக்ஸில் தான் ஆடியன்ஸ் அப்படியே சீட்டு நுண்ணியில் உட்கார வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ் பாஸை எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டிருப்பாங்கன்னு அந்த பிளானை ஆப்ரேட் பண்ணுற விதத்தை கிளைமாக்ஸில் அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். அந்த மேஜிக் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பர்ஸை பணத்தோட தொலைச்சிருக்காங்க, அதை மிஸ் பண்ணவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதை எப்படியாவது உரியவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சாதாரணமான வீட்டுக்காரமா இருக்கிற சமூக அக்கறை முந்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிசியரா வேலை பார்த்த மம்மூட்டிக்கு ஏன் எல்லாம் போச்சு. பணம் கொடுத்தாதான் அந்த கேஸை டீல் பண்ணுவேன்னு ஏன் பேரை பேசுறாரு. அதுலயே அவருடைய கேரக்டர் டிசைன் அப்படியே காலியாயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய காதலனுக்கு வந்து பெண் தன்மை இருக்குன்னு அப்சர்வ் பண்ண முடியலையா, அந்த அளவுக்கு காதல் கண்ணு இல்லாம இருக்கு. அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, இந்த படம் 2008 வந்த பாரதிராஜா இயக்குன பொம்மலாட்டம், சமீபத்தில் வந்த திட்டம் 2, அப்புறம் ஹாலிவுட் படமான ரெயின்போ ஐஸ், இந்த படங்களுடைய சாயல் இந்த படத்தில் நிறைய இருக்குன்னு நிறைய யூடியூப் சேனல் சொல்லிட்டாங்க. இதை நான் வேறு தனியாக சொல்லணும் தேவையில்லை. இது கிடையாது மிஸ்டேக். இதுக்கு அடுத்து நான் சொல்ல போறதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக். பொம்மலாட்டம் படத்தில் பாரதிராஜா ஒரு நல்ல ஐடியா பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த படத்தில் ஒரு கதாநாயகி நடிகை ருக்மணி கடைசி வரைக்கும் பொண்ணு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கடைசி கிளைமாக்ஸில் தான் அவங்க ஆம்பளைன்னு நமக்கு தெரிய வரும். அதாவது அந்த ஆண் பெண் இந்த ரெண்டுக்கு ஒரே நடிகர் தான், அதாவது ருக்மணியை தான் யூஸ் பண்ணியிருப்பார் பாரதிராஜா. அந்த பிரில்லியன்ட் ஐடியா அந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் அந்த கிளைமாக்ஸில் அந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஐடியா இந்த படத்தில் இல்லையே. இதில் கௌதமன் என்ன பண்ணியிருக்கணும், பெண் தன்மையோட நடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு நடிகரை அதே நேரத்தில் பெண் வேடத்துக்கும் 100% அற்புதமாக பொருந்தக்கூடிய அதே நடிகர் இந்த கேரக்டர் போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக கனெக்ட் ஆகிருந்திருக்கும். இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஆம்பளையா இருக்கிற வரைக்கும் அவர், பொம்பளையா வர்றவரை இவருக்கு காமிச்சிருக்காங்க. இந்த சீரியல்ல வர்ற மாதிரி அவருக்கு பதில் இனி இவர் தான் காமிச்சா எப்படி இருக்கும், ஆடியன்ஸுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும். அதாவது மீசை வச்சிருந்த இந்திரன், மீசை எடுத்த சந்திரன், 2 கேரக்டருக்கு ஒரே ரஜினியை பாலச்சந்தர் காமிச்ச தில்லுமுள்ளு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதை விட்டுட்டு மீசை வச்சா இந்திரன் ரஜினி காமிச்சிட்டு மீசை எடுத்த சந்திரன், மீசையில் அந்த கமலஹாசன் காமிச்ச எப்படி இருக்கும், ஆடியன்ஸுக்கு கொஞ்சமாவது ஒர்க் அவுட் ஆகுமா, கனெக்ட் ஆகுமா,
இதெல்லாம் லெஜெண்ட் டைரக்டர் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஸோ இந்த இடத்துல படம் மொத்தமாக விழுந்துருச்சு. கௌதம் மேனன் மலையாளத்தில் முதல் படம் பண்ணியிருக்காரு. தமிழ்லே கிட்டத்தட்ட சங்கர் மாதிரி கௌதம் மேனன் அவுட் ஆஃப் டேட்டட் டைரக்டர்னு தமிழ்லேருந்து ஒதுக்கப்பட்டு மலையாள கரையோரமாக ஒதுக்கியிருக்காரு. தமிழில் படங்கள் இல்லாதனால தான் கேப்டன் விஜயகாந்த் டஃப் கொடுக்குற மாதிரி அதிகமாக போலீஸ் கேரக்டர் நடிச்சுட்டு இருக்காரு. இப்போ மலையாள படம் பண்ணியிருக்காரு. கௌதமனுடைய இந்த படம் மலையாள படம் மாதிரி இருக்கு, ஆனால் மலையாள படம் இல்லை. மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் பண்ணும்போது நிறைய மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு பண்ணணும். முதல்ல மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களை நல்லா ஸ்டடி பண்ணணும், அப்புறம் பரீட்சை எழுதணும். அதுக்காக மலையாள சட்டங்களை நான் ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவங்க எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நிறைய ஹாலிவுட் படங்கள் வில்லன் படங்களுடைய காப்பி தான். ஆனால் அதை நம்ம கமலஹாசன் மணிரத்னம் மாதிரி நேர்த்தியா அற்புதமாக திறமையை காப்பி பண்ணி அவங்க லாங்குவேஜ் நேர்த்தியாக பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த ஹாலிவுட் படங்களோட கதைகள் கேரளாவில் நடந்தால் எப்படி இருக்குன்னு அப்படின்னு திறமையை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் வேற ஒரு புது வீடியோலோட ஜேட்டங்களோட இந்த தண்டாவளத்தில் இருக்கிறேன், நம்ம வந்துட்டு வாங்க. இன்னும் வேட்டையாடி விளையாடின காலத்திலேயே இருக்கார் கௌதம் மேனன். இந்த படத்தில் நிறைய கட்சிகள் வேட்டையாடி விளையாட படத்தை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டு கௌதம் வாசுதேவ் மேனன். வாழ்த்துக்கள். விமர்சனத்தினுடைய கிளைமாக்ஸ் வந்தாச்சு, ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா? படத்துடைய மாரல் வேல்யூ, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட், இந்த 5 கேட்டகரியில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட்ல ரொம்ப போட்டு விட்டாங்க. கிட்டத்தட்ட சிபிஐ சேதுராமையருங்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டாங்க. இந்த படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே லாஜிக்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இடையில தூங்கி கீழே விழுந்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. மொத்தத்தில் டொமினிக் அண்ட் லேடி பஸ் எம்டி பஸ் அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பில்லை கணக்கில் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நேர்கொண்ட மாதிரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.